77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அட்டாமா நடத்தும் 26வது குடியரசு மருத்துவ கருத்தரங்கம். நம்ம குடியரசு நாட்டில் இருக்கிறோம். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா கொண்டாடுறோம். எல்லாருமே குடியுரிமையோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்க நாம் நிறைய கேட்டிருப்போம். இந்த குடியரசு தின விழாவை சிறப்பிப்பது, மேம்படுத்துவது யாரால் முடியும் என்று பார்த்தால் ஒவ்வொரு தனிப்பட்ட மருத்துவன் மட்டுமே உருவாக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் குடியரசு தின விழா. அந்த தேவைகளை எல்லாம் நாம் பூர்த்தி செய்து கொண்டால் நாம் இன்னொருவரை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்வில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சந்தோஷமா இருக்கிறேன்னா முதல்ல உடல் ஆரோக்கியம். எந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறார்களோ அந்த தேசம்தான் உண்மையான குடியரசு தேசம். அப்போ அந்த குடியரசு தேசத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா ஓகே, அட்டாமாவினுடைய 26வது குடியரசு தின விழா அப்படிங்கிறது எந்த வகையில நீங்க குடியரசு தின விழான்னு சொல்றீங்க? அதாவது இந்தியாவுக்கு 77வது குடியரசு தின விழா. இந்த இந்திய மக்களை, இந்திய சமுதாயத்தை நோயின்றி வாழ வேண்டும் என்ற ஒரு உயிர் மூச்சாக நமது குரு அப்துல்லா ஷேக் அவர்கள் முயற்சி செய்து பெரிய சாதனை படைத்து அட்டாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி சாதிச்சிருக்கிறார். இந்த அட்டாமா துவங்கி 26 ஆண்டுகள் துவங்குது. இந்த அட்டாமா மூலமாக எண்ணற்ற நோயாளர்கள் இன்று அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். இப்போ நம்ம பேராசிரியர் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புல 2 கண் இருக்குது, கால் இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அவங்க நோய் வராமல் வாழ வேணும் அப்படிங்கிறது ஒரு வகையான முயற்சி. கண் பார்வையே இல்லாத ஒருவர் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டு அவருக்கு அவரே சிகிச்சை செய்து இந்த சமுதாயத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியமற்றவர்களை ஆரோக்கியமானவர்களாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுத்தி அந்த பார்வையற்ற நபர்களுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து நம்மை போன்றவர்களுக்கும் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து இன்று ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மக்களாக, மருத்துவ நிபுணர்களாக நாமெல்லாம் இருக்கின்றோம். அந்த வகையிலே அட்டாமாவின் 26வது குடியரசு தின விழா. குடியரசு என்றாலே சுய தேவைகளை பூர்த்தி செய்வது. தனக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதனால் வருகிறது, இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. மிகச்சிறந்த வல்லரசு நாடுகளில் ஒன்றாக நமது இந்தியா திகழும். இதனால்தான் அட்டாமாவின்
26வது குடியரசு தினம் என்று சொன்னேன். ரொம்ப நன்றி. அட்டாமாவினுடைய குடியரசு தின விழா அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாக இருக்குது. அதற்கான விளக்கமும் சிறப்பாக இருந்துச்சு. இனி நடக்கக்கூடிய செஷன் அப்படிங்கிறது கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜினுடைய அமைப்பை மாற்றிக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ளே போகலாம். இருங்க, அந்த புதுமையை உருவாக்குறது தான் நம்ம அட்டாமாவின் தனிச்சிறப்பாக இருக்குங்க. அந்த புதுமை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி திறமைகளை வெளியே காட்டணும். இப்போ நீங்கள் காட்டுறதுக்கு வந்திருக்கிறீங்க, எங்கே காட்டுங்க பார்க்கலாம். நம்மளுடைய முதல் கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிரபஞ்சத்தை அடிப்படையாக வச்ச ஒரு மருத்துவம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு டவுட் அப்படின்னு பார்க்கும்போது, பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல் இருக்குது. இதில் நாம் இருக்கக்கூடிய துறை மருத்துவத்துறை. இதில் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நாம் எதை வச்சு குறிப்பிடுறோம், அதற்கு உண்டான தெளிவான விளக்கம் இருந்தால் இன்னுமே நல்லா புரியும். சூப்பரான கேள்வி. உண்மையாகவே சொல்லப்போனால் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தலையாட்டுவாங்க, புரியுதுன்னு. அந்த பிரபஞ்சம் என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்டோமா ஒரு 90% பேர் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. நான் போய் சாமி கும்பிடுவோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சாமிகிட்ட சொல்லி கேட்போமே ஒழிய அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து பிரபஞ்சம்தான் மறைக்கப்பட்டிருக்குது, அந்த பிரபஞ்சத்தை சரியாக கையாளக்கூடிய வித்தைகளை தெரிஞ்சுட்டா நாம் கேட்க வேண்டியதே இல்லை, அதுவெல்லாம் தானாக வந்துரு அப்படிங்கிறது ஒன்றும் மக்கள் வந்து புரிஞ்சிக்கல. மருத்துவத்தை எடுத்தாலுமே ஒரு மருத்துவத்தை பார்த்துட்டிங்கன்னா எல்லா கிருமி இது மாதிரி வைரஸ் அப்படிங்கிற கோணத்திலேயே போயிட்டுருக்கு. இன்னொரு மருத்துவத்தை பார்த்திங்கன்னா வாத பித்த கபம் இப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டுருக்கு. அந்த வாதம்னா என்ன, பித்தம்னா என்ன, கபம்னா என்ன, இவ்வளோ சிறப்பான விஷயங்களை வந்து எத்தனை மக்கள் புரிஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ அதையெல்லாம் வந்து நம்ம புரிய வைக்க வேணும் மக்களுக்கு. இப்போ நம்ம ஒரு அக்குபஞ்சர் படிச்சுட்டு சான்றிதழ் பெற்றுட்டு நம்ம கிளினிக்கு துவங்குறோம். கிளினிக் துவங்கிட்டு நிறைய பேர்த்துக்கோட நோக்கம் என்ன, நாம் வந்து பணம் சம்பாதிக்கணும், நோயை வந்து எப்படியாவது குணப்படுத்தணும். குணப்படுத்துறதுல யார்கிட்டையும் குறையில்லை, எப்படியாவது குணப்படுத்த வேணுங்கிறதுக்குமே இப்படித்தான் குணப்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போது எந்த ஒரு மருத்துவன் பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்திருக்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த நோய் இதனால் தான் வருகிறது, இந்த நோயை இப்படித்தான் குணப்படுத்த முடியும் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியும். அப்போது அந்த பிரபஞ்சம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாமல், அந்த பிரபஞ்சத்தின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் எந்த ஒரு மருத்துவனாலும் ஜெயிக்க முடியாது. சாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், மக்களை சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம மனசுக்கு அது திருப்தியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது யாருக்கு திருப்தியாக இருக்குதோ அவங்க தான் உண்மையான மருத்துவர். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன பிற்பாடு யோசிச்சு பாருங்கள், அது உங்களுக்கு உண்மை புரியும். சரி, சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து அந்த பிரபஞ்சத்தை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. வாயு, தேயு, அப்பு, பிருதிவி இப்படி எழுதியிருக்கு அந்த 5 விஷயங்களையுமே. அதை வந்து நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எளிமையாக நம்ம சொல்லிக்கிறோம். காற்று, நீர், மரம், நெருப்பு, நிலம். காற்றுனா நம்ம உடம்புக்கு தேவையான பல காற்றுகள் இருக்குது, அந்த காற்றுகளின் தொகுப்பு. அந்த நீர்னா எப்படி அந்த 2 காற்றுகள் ஒன்றாக சேரும் பொழுது நீர் உருவாகிறது, அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மரம்னா என்ன, இந்த மரம் வளருவதற்கு எங்கெங்கெல்லாம் சத்து இருக்குது, அந்த மரத்துக்கு நமக்கு எங்கே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சிருக்கணும். நெருப்பு அப்படின்னு சொன்னால் இந்த நெருப்பு எரியறதுக்கு ஒரு காரணிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எப்படி எரியுது. ஒரு விளக்கில் நெருப்பு எரியுது, அந்த நெருப்பு எரியறதுக்கு என்னென்ன வேணும், எண்ணெய் வேணும், அந்த எண்ணெயை தாங்கி பிடிக்கிறதுக்கு விளக்கு வேணும், அந்த விளக்கு எரியறதுக்கு திரி வேணும், அந்த திரி எரியறதுக்கு நெருப்பு வேணும். இதுதான், இதுவெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சிட்டுமா அப்போ நம்ம உடம்புக்கு வந்து பிரபஞ்சம் வந்துருச்சு. இதுதான் பிரபஞ்சம்.
அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நெருப்பு எரியறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. வெளியிலிருந்து நம்ம உடம்பு ஈர்க்கக்கூடிய திறனை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது அந்த திறனை பெறக்கூடிய தன்மையில் நம் உடம்பு சக்தி இழக்கிறதோ அதுதான் நோய்ங்க. அப்போ பிரபஞ்சங்கிறது இவ்வளோதான். அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களின் கூட்டால் சேர்க்கையால் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒரு வகையான கருத்தா இருந்தாலுமே கூட இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது கிருமிகளால் சூழப்பட்டுள்ளது, பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், இதுதான் ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய காரணியா இருக்கு அப்படின்னு பெரும்பாலானோர் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தினால கிருமிகளினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை எந்த வகையில கியூர் பண்ண முடியும்? இந்த கிருமிங்கிறது ஒரு உயிர் அணுக்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாக இருக்குது, இதில் ஒன்றும் தெரியல. அதே ஒரு டிச்சில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா உயிர்கள் இருக்குது. ஒரு நீரலைகளில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய உயிர்கள் இருக்குது. ஒவ்வொரு உயிர்களுக்கு ஒவ்வொரு உருவம் இருக்குது. அந்த உருவங்கள் எப்படி தெரியுதோ அதே போல் நம் உடலுக்குள்ளும் அந்த குறிப்பிட்ட சக்தி குறையும் பொழுது, குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு போதுமான சக்தி பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு கிடைக்காத பொழுது அந்த உறுப்பு அதற்கு தேவையான சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்க வேண்டியதாக இருக்குது. அதை ஈர்க்கிறதுக்கு தான் அது உடம்புல உரு மாற்றங்களை, அணுக்கள்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அணுக்கள்கிட்ட இப்படித்தான் இருக்க வேணும் அப்படிங்கிற வரையறைப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாறும் பொழுது அது வெளியில் இருக்கிற சக்தி உறிஞ்சுவதற்கு உருவ மாற்றங்களை உருவாக்குகிறது. அந்த உருவ மாற்றங்களை நம்ம சோதனை கருவியின் மூலமாக பார்க்கிறார்கள். எப்படி பார்க்குறாங்க? நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இருக்குது, ஆரோக்கியம் அற்றவர்களுக்கு உடம்புக்குள்ள என்னென்ன உயிரணுக்கள் எப்படி உருவத்தில் இருக்கிறது, இந்த ரெண்டுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அவர்கள் நோயாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ இதை உயிரணுக்கள் தானுங்க, இந்த வெப்பம் பத்தலினா இந்த உயிரணு இந்த உருவத்தில் மாறு, குளிர் பத்தலினா இந்த உயிரணுக்கள் இப்படி ஒரு உருமாற்றத்தை அடைஞ்சு வெளியில் இருக்கிற குளிரை இழுக்கு அப்படின்னு நாம் சொன்னோமா அதையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. உள்ளே இருக்கிற உயிரணுக்கள் தான் சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே உள்ளே உங்களுக்கு நோய் கிருமிகள், இந்த நோய் கிருமிகள் அதிகமாகிடுச்சு, குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? ஒரு காய்ச்சல் வருது, காய்ச்சல் வரும்போது பிளட்டு ரத்தத்தை சோதனை செஞ்சு பார்த்தா உங்களுக்கு சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, சிலருக்கு வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது மக்களுக்கு உடனடியாக ஐயோ நம்ம உடம்புல அணுக்கள் அதிகமாகிடுச்சா, இதனால தான் இந்த பிரச்சனை வந்துடுதா, இதை விட்டுட்டா இன்னும் பெரிய பெரிய நோயாக மாறிடுமா அப்படிங்கிற எண்ணத்தை நம்ப வைக்கிறாங்க. இதுதான் இந்த நவீன மருத்துவத்தின் கிருமி சார்ந்த பாடம். அப்போ அதிலிருந்து நம்ம மாறி ஒரு உயிரணுக்கள் எப்படி மாறினால் அந்த உயிருக்கு தேவையான வெப்பம் உள்ளே வரும், ஒரு உயிரணுக்கள் எப்படி உருமாற்றம் அடைந்தால் அந்த உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி வரும், வெப்பம் குளிர்ச்சி, இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையானது. இந்த ரெண்டையும் உருவாக்குவதற்கு ஏற்படக்கூடியது தான் அணுக்களின் உருமாற்றங்கள். இதையை மட்டும் நாம் சரி செஞ்சு எந்த விதமான மருந்தும் இல்லாமல் அந்த உயிரணுக்களின் உருமாற்றங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் நாட்டில் வந்துவிட்டால், இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டால் இந்த கிருமிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அந்த மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவம் தான் அக்குபஞ்சர் மருத்துவம். இதை எப்போ மக்கள் தெரிகிறாங்களோ
எப்போ நம்மால் மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்பொழுது இந்த தேசத்தில் கிருமி, வைரஸ், பாக்டீரியா என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நான் 25 ஆண்டுகள் இந்த மருத்துவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அதே 25 ஆண்டுகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த எங்கள் 2 பேர்த்துக்குமே, இது என்னோட மகன், 2 பேர்த்துக்குமே இதுவரைக்கும் நோய் தாக்கத்தால் படுத்ததில்லை. எப்போ இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் வந்துச்சோ, இந்த மருத்துவத்தை கற்றுட்டோமோ, அப்போ அந்த நோய்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி கூட வரதில்லை. எங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு நடக்கக்கூடாது? நாங்கள் இதை நம்புகிறோம், நீங்கள் இன்னும் இதை நம்பவில்லை. எப்பொழுது இதை நீங்கள் நம்புகிறீர்களோ அப்பொழுது இந்த தேசத்தில் இந்த கிருமிகள் கிடையாது. எப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்கின்றீர்களோ அப்பொழுது நம் உடலுக்குள் வைரஸ், பாக்டீரியா என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாமே உயிரணுக்கள். நமது உடம்பிலே 12 உறுப்புகள் இருக்கிறது. அந்த 12 உறுப்புகளுக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்கிறது. அந்த தனித்தனி தன்மைகளுக்கும் குளிர், வெப்பம், இந்த 2 தேவைகள் மட்டுமே இருக்கிறது. இந்த 2 தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அருமையான வழிகள் இருக்கிறது. இந்த வழிகளை நாம் புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். நன்றி. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நோய் காரணிகளாக உடலில் ஏற்படல. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் காரணமாக அதனுடைய அதிகம் குறைவுனால நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். இதை பற்றி பேசும்போது இன்றைய காலகட்டத்தில் சின்ன சின்ன நோய்களுக்கு கூட இந்த கிருமிகள்னால தான் ஏற்படுது அப்படிங்கிறது பல பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவே மாறிட்டு வருது. அந்த ரீதியில் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நம்ம காய்ச்சல் அப்படிங்கிற விஷயத்த இந்த குளிர் மற்றும் வெப்ப விகிதாச்சாரத்தின் மாற்றத்தினால தான் ஏற்படுது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அக்குபஞ்சரில் காய்ச்சலை எப்படி சரி பண்ணுறது? அதாவது குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுவதை விட அந்த குழந்தைகளுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அறிவை புகட்டுவதை விட பயத்தை ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு குழந்தை தனியாக போயிடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஆயிரு அப்படிங்கிறத ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லி நம்ப வைக்கலாம். ஆனால் இருட்டுக்குள்ளே குழந்தை தனியாக போச்சுன்னு என்ன சொல்லுவோம்? போகாத, இருட்டாக இருக்குது, இருட்டுக்குள்ளே பேய் இருக்கு இப்படின்னு சொல்லி மிரட்டிடுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த மூளையில் அது அப்படியே தங்கிடுது. இருட்டுக்குள்ளே போனால் பேய் வந்துரு, தனியாக போனால் பேய் வந்துரு அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சிடும். அப்போ அதை விதைக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட எப்பவுமே அந்த பயம் அப்படிங்கிறது போகாது. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அருமையான ஒரு பாட்டை எம்ஜிஆரோட பாடலை பாடிக்கிறாரு. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகையிலே சொல்லி வைப்பாங்க. அதை அந்த பாட்டு அருமையாக அந்த குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி நாம் அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டும். அது குழந்தை பயந்துச்சுன்னா கூட ஒன்றும் இல்லை, இதை நான் போகிறேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை ஊட்டியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பயமே வராது. அப்போது இந்த விஷயத்தை தன் குழந்தை பயமின்றி வாழ வேண்டும் என்று எந்தெந்த பெற்றோர்கள்லாம் நினைக்கின்றார்களோ அவர்கள் தைரியத்தை ஊட்டுவாங்க. எந்தெந்த குழந்தைகளெல்லாம் நாம் குழந்தை பார்த்துட்டே கிடக்க வேணும், இதை சொல்லிட்டு அந்த குழந்தை பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தை பயப்படுத்தும். அப்போ வளர்ப்புல தான் இருக்குது. இப்போது மருத்துவம் என்பது பக்குவமாக மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்த காலம் ஒன்று உண்டு. அதே மருத்துவம், இந்த மருத்துவத்தை வைத்து நாம் செல்வந்தனாக வாழ்வது எப்படி என்று நினைக்கக்கூடிய காலம் இந்த காலம்.
இதனால தான் வந்து அந்த மக்களை எல்லாம் நோயாளியெல்லாம் எப்படியெல்லாம் தன்னோட கட்டுக்குள்ளேயே வச்சிருக்க வேணும் அப்படின்னு நினைக்கணுமோ இருக்கணுமோ அப்படி வந்து உருவாக்குறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்கிட்ட வருவாங்க, காய்ச்சல் தானே, இது ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு நீடில் போடுவேன். நீடில் போட்டதுமே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி பார்த்தா தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருக்காது. ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க, சார் காய்ச்சல் கொட்டிக்குதுங்க சார், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். இருந்தாலும் அவங்க சொல்லிவிட்டாங்க எங்களை பக்கத்து வீட்டுக்காரரு, நீங்கள் அங்கே போனது நல்லான்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காய்ச்சல் எதனால் வந்தது, அந்த காய்ச்சலை குறைப்பதற்கு என்ன வறுமை புள்ளிகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கை மூலமாக தொட வேண்டியதே இல்லை. பட்டும் படாமலும் இப்படி ஒரு புள்ளி இருக்குதுன்னா இப்படி தொட்டு ஒரு மில்லிமீட்டர், ஒரு 2 மில்லிமீட்டர் கேப்பில் வெச்சமாவே அதுக்குள்ளே நம்ம விரலில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு உள்ளே போகும்போது எடுத்த உடனே, இது 1 நிமிஷ ட்ரீட்மெண்ட்டு தான். இந்த 1 நிமிட சிகிச்சையிலேயே அந்த குழந்தை எதற்காக நம்மிடம் வந்ததோ அந்த பிரச்சனை இருக்காது. அப்போது நாம் ஒரு உண்மையை தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த உண்மையை வந்து உண்மையாகவே சொல்கிறோம். சொல்லும் பொழுது சரியாயிருது. இது மாதிரி மக்களுக்கு உண்மையான சேவை செய்யும் பொழுது மருத்துவம் வளரும், நோயாளர்கள் குறைவார்கள். அதனால் வந்து இந்த நாடே வந்து சுபிட்சம் பெறும். இப்போ வந்து காய்ச்சல் எதனால் வருது அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்ட கேள்வி. இந்த காய்ச்சல்னா என்ன? உடல் சூடு. அந்த உடல் சூடு எதனால் எப்படி வருகிறது என்பதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல் கரெக்டாக 3 மணியான வரும். காய்ச்சல் 3 மணியான வரும். அந்த 3 மணிக்கு கரெக்டாக வரும்போது அந்த நோயாளி ரொம்ப கஷ்டப்படுவார். 5 மணிக்கு இருக்காது, 6 மணிக்கு இருக்காது, 7 மணிக்கு இருக்காது, அன்னைக்கு இருக்காது. அடுத்த நாள் 3 மணி அதே மாதிரி காய்ச்சல் வரும். இதுக்கு பேர் முறை காய்ச்சல்னு சித்தாவில் சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 மணிக்கு மட்டும் ஏன் அந்த காய்ச்சல் வருது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள 12 உறுப்புகள் இருக்குது. அந்த 12 உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 மணி நேரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக சேகரிக்கிறது. அந்த நேரத்திலே அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தி குறைபாடுகள் ஏற்பட்டால் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து காய்ச்சல் வரும். அந்த நேரத்தில் காய்ச்சல் வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த உறுப்பை மட்டும் சக்தியாக மாற்றணுமா, அந்த காய்ச்சல் குறைஞ்சி போயிடும். அப்போது இந்த 3 to 5 எந்த உறுப்பு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகப்பை வேலை செய்யுது. அந்த சிறுநீரகப்பையில் அல்சர் உருவாகும் பொழுது இதை வந்து நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில், அதாவது நவீன மருத்துவத்தில் நீங்கள் போய் சோதனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூரினரி பிளாடரில் வந்து கிருமி தொற்று உருவாயிருச்சு, யூரினரி பிளாடரில் பஸ்ஸெல் அதிகமாகிடுச்சு, இந்த 2 விஷயத்தை சொல்லுவாங்க. நாம் வந்து அந்த கிருமி தொற்றையும் எடுத்துக்கிறது இல்லை, அந்த பஸ்ஸெல்களின் எண்ணிக்கையும் எடுத்துக்கிறது இல்லை. அந்த புண் எப்படி ஏற்பட்டது, அந்த புண்ணை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத மட்டும் நாம் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலமாக சீர் செய்கிறோம். சீர் செஞ்ச உடனே அந்த புள்ளிகளை தொட்ட உடனே அவங்களுக்கு இந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய வலி குறைந்துவிடும், அவர்களுக்கு உடலிலே இருக்கக்கூடிய சூடு குறைந்துவிடும், அவர்களுக்கு உடலில் சக்தி எல்லாம் இழந்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சக்தி உடனடியாக வந்துவிடும். 2 புள்ளி தான் தேவைப்படும். இந்த காய்ச்சல்ங்கிறது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு மாத்திரை நிறைய மருந்துகளை சாப்பிட்டு சித்திரவதை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவைகளையெல்லாம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் சாதாரணமாக குறைக்க முடிகிறது. காய்ச்சல்ங்கிறது இதுதான். நம் உடம்பில் இருக்கக்கூடிய 12 உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பில் புண் ஏற்படும்.
அந்த புண் ஏற்படுவதால் நெருப்பு, புண் என்பது உள்ளே எரியக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பை எரிய வைப்பதற்கு தேவையான வெப்பம் வெளியிலே இருந்து ஈர்க்க வேண்டி இருக்கிறது. நமது தோல் அது உள்ளே அனுப்பாததன் காரணமாக வருவதுதான் காய்ச்சல். அந்த உள்ளுறுப்பை சீர் செய்யும் பொழுது வெப்பம் தேவையில்லை. நம் உடம்பிற்கு தேவையான வெப்பம் உள்ளேயே உருவாகிவிட்டால் அந்த காய்ச்சல் எங்கு சென்றது என்றே தெரியாது. ஆக ஒரு இடத்தில் புண் என்று சொல்லக்கூடிய நெருப்பு எரிய வேண்டிய அளவிற்கு எரிந்தால் யாருக்கும் பிரச்சனையே இல்லை. இருதயம் துடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த துடித்து கொண்டு இருக்கக்கூடிய இருதயம் எப்பொழுது நமக்கு தெரிகிறதோ அப்பொழுது நம்மை ஒரு நோய் தொற்றிவிட்டது என்று புரிதல் வேண்டும். அந்த உறுப்பு துடிக்க வேண்டும், ஆனால் நமக்கு தெரியக்கூடாது. நெருப்பு எரிய வேண்டும், ஆனால் நமக்கு தெரியக்கூடாது. இதுதான் எல்லா நோய்களுடன் தத்துவம். காய்ச்சல் வருவதற்கான காரணமும் இதுதான். காய்ச்சலுக்கு மிகவும் சிறப்பான விளக்கமாக இருந்துச்சு. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தலைவலி சரியாகுமா? குறிப்பாக நிறையா பேர்த்துக்கு இந்த மைக்ரேன் ஹெட்டேக், ஒற்றை தலைவலி பிரச்சனை அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாகவே இந்த காலத்தில் மாறிட்டு வருது. மொபைல் ஃபோன் அதிக யூசேஜ்னாலையா, அல்லது டிவி அதிகமாக பார்க்கறதுனாலையா, அல்லது அவர்களுடைய வேலைப்பளு காரணமானு தெரியாமலே பலரும் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எப்படி தீர்வு கிடைக்குது? இந்த உலகத்தில் மருத்துவர்கள் 150க்கு மேலே இருக்குது. அதில் முதன்மை மருத்துவமாக விளங்கக்கூடிய நாடு மருத்துவம், ஆங்கில மருத்துவம். நாடு அமெரிக்கா. இந்த அமெரிக்காவில் தான் அளவுக்கு அதிகமான மைக்ரேன் ஹெட்டேக் இருக்குதா சரித்திரம் சொல்லுது, ஆராய்ச்சி சொல்லப்படுது. அப்போது இந்த உலகத்திற்கு தேவையான மருந்துகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய தலைவலிக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான காரணம் தெரியல. அதுதான் உண்மை. இப்போ நாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அவங்ககிட்ட இதை சொல்கிறோம், அவங்க மருந்து கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, நல்லாகுது, சிலருக்கு நல்லாகலை. அது ஏற்றுக்கலாம். அப்போ அவங்க பணத்துக்காக கூட செய்யலாம், இல்லை தெரியாமலும் கூட செய்யலாம், எப்படியோ செய்கிறாங்க, அந்த நோய் குணமாகலை. ஆனால் இந்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டிலேயே இந்த நோய்களின் தன்மை அதிகமாக இருந்தால், நோயாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? இன்னும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் கோடானும் கோடி. இந்த கண்டுபிடிக்க முடியலன்னா கூட ஒரு பெரிய இது இல்லைங்க. இப்படி ஒரு வலி வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு கண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு நரம்பு பாதிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இந்த கண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு நரம்பு பாதிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த நோயாளர்களை அலக்களிப்பாங்க. இது தெரியாத எல்லா மருத்துவர்களுமே இங்கே இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த அடிப்படை இலக்கணம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது கட்டாயம் அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். தெரியாத விஷயத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சு சொல்கிறான்னா அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். இப்போது தலைக்குள்ளே போயிடுச்சுன்னா, வலி ஏற்படுச்சுன்னா, அதுக்கு எல்லா சோதனையும் செஞ்சுட்டு உங்களுக்கு தலைக்கு போகக்கூடிய நரம்பில் ஏதோ அடைப்பு ஏற்பட்டுருச்சு போல தெரியுது, அது எந்த நரம்புன்னு கண்டுபிடிக்கல, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு இந்த நரம்பு இரத்தக்கட்டு ஏற்பட்டுருச்சு, அதை நீ மூளை ஆப்ரேஷன் பண்ணித்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்குது. இது நான் தனியாக சொல்லலை, நம்மள்ட்ட வரக்கூடிய நோயாளர்கள் சொல்கிறாங்க. நாம் எந்த ஒரு மருத்துவத்தையும் குறைச்சி சொல்கிறதில்லை. அப்போது அந்த மூளைக்கு போகக்கூடிய சக்தி சரியாக போகவில்லை.
அதுதான் உண்மை. அது ஏன் போகவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த தலைவலி மைக்ரேனுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்போ நம்மள்கிட்ட வந்து 25 வருடமாக இருக்கிறோம், பலாயிரக்கணக்கான மைக்ரேன்களை வந்து நம்ம குறைச்சிருக்கிறோம். நம்மளால் குறைக்க முடியாத என்னென்னா, போய் மூளை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க, அதுக்கு பின்னாடி குறைக்க முடியறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா கட்டாயம் இது வந்து ரொம்ப பல வருடம் போராடி முடியாத பின்னாடி தான் நம்மள்கிட்ட வராங்க. அவர்களையும் வந்து நாம் வந்து குறைக்க முடியுது. அப்போது நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தான் இந்த கிருமி வைரஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வந்து உள்ளங்காலில் இருந்து ஒரு சக்தி மேல் நோக்கி வருது, உச்சந்தலையிலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை உள்நோக்கி கீழ் நோக்கி இழுக்குது. இந்த ரெண்டுமே ஒன்றா சேரும் பொழுது ஒரு வெப்பம் உருவாகிறது, ஒரு நெருப்பு உருவாகிறது. இது நடக்கும்போது அந்த நெருப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பிராண காற்றான ஆக்சிஜன் உள்ளே வருது. இது வந்து கை வழியாக உள்ளே போகுது. எப்பவுமே கை மேல் நோக்கி தான் இருக்கணும். ஒரு ஆசனம் செஞ்சால் கூட படுத்துட்டு இருக்கும்போது கையை இப்படி கீழ் நோக்கி படுக்க மாட்டோம், இப்படித்தான் வச்சு படுப்போம். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிடும்போது கையை நிலத்தில் ஊனிட்டு சாப்பிடுவாங்க. சோறு சாப்பிடும்போது நிலத்தில் ஊனிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு காரணம் என்ன? இந்த வந்து மேல் நோக்கி வரக்கூடிய காற்றை உள்வாங்க முடியவில்லை. ஏன்னா இவங்களுக்கு கீழ் நோக்கி காற்று வரல, உடம்புக்கு தேவையான நெருப்பு எரியவில்லை. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கை மூலமாக ஆப்போசிட்டாக மாறுது. பூமியில் இருக்கக்கூடிய எரிபொருளை இந்த கை மூலமாக வாங்கி உள்ள கொடுத்து அந்த உறுப்புகளை வந்து இயங்க வைக்குது. அப்போது கொஞ்ச நாள் வந்து ஊனி ஊனி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஊன்றதுக்கு மனசு வராது. இது வந்து அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. நம் உடலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம உடம்பே எடுத்துக்கு. இப்போ இந்த வாத நோய் வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கை இருக்கு. இதை வந்து பாகப்பிரிவினை படத்தில் வந்து சிவாஜி கணேசனுக்கு ஒரு வேடம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வாத நோயாளியா. இப்போ கால் பார்த்தீங்கன்னா எப்படி மாறும்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி கீழ் நோக்கி மாறிக்கி உள்ளங்கால் வந்து மேல் நோக்கி போயிடும், திருவிக்கு இப்படி. அதனால தான் வந்து நடக்க முடியாது. அப்போது நம் உடம்புகளுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி பிரபஞ்சத்திலிருந்து தானாக கிடைக்காததின் காரணத்தால் அந்த நம்ம உடம்போட அமைப்புகள் மாறுகிறது. இப்போ தலைவலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்காலில் இருக்கிற சக்தி மேலே போகலை. ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் தான். நீங்கள் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீடுமே சாணி தரையால் மெழுகப்பட்டது. ஒரு விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறதுனா ஒரு 15 நாள் தினமே வீட்டை விளைச்சிட்டு அதில் வந்து கட்டலில் பாயிலெலாம் படுக்கக்கூடாது, ஒரு வெள்ளை தண்ணி விரிச்சுட்டு படுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 15 நாள் அவங்க வந்து அந்த சாணித்தரையை வந்து ஒரு வெள்ளை தண்ணி போட்டு படுத்துட்டு இருந்தாங்கன்னா 5 நாளைக்குள்ளே அவங்க உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் வந்துடும். அப்போது நம்ம உள்ளங்காலிலிருந்து கிடைக்காத சூழ்நிலை கூட அந்த உடம்புக்கு தேவையான சக்தி அந்த சாணித்தரையில் படுக்கும்போது அந்த சாணித்தரையிலிருந்து வெளிப்படக்கூடிய மீத்தேன் நம் உடலுக்குள் சென்று அந்த உடலை உறுதியாக்கிறது. அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு விரதம் இருந்தேன், சாமி கும்பிட்டேன், இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருச்சு. இப்படித்தான் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கூட ஆண்டவனுக்கு அர்ப்பணித்தார்கள். நடக்கிறது அறிவியல், கிடைக்கிறது ஆண்டவனுக்கு புகழ். யார் யாரெல்லாம் இறைவனின் புகழை பரப்ப எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய 2 சக்திகளும் தெரியாது. ஒரு ஆனந்தத்தில் ஆனந்தமாக குதிக்க மாட்டான், ஒரு சோர்வு வந்தால் அவனுக்கு வந்து என்ன அப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொங்கி விழவும் பண்ண மாட்டான். இதுதான் அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய புகழ். ஒவ்வொரு ஆன்மீகத்திலும் இருக்கக்கூடிய ஐதீக வழிமுறைகள் நோயை குறைப்பதாக இருக்கிறது. இதை பற்றி பேசினா ஒரு நாள் முழுக்குமே பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ நாம் என்ன
தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தலைவலி. இந்த உள்ளங்காலில் இருந்து பூமியிலிருந்து தான், அதாவது எரிக்கக்கூடிய காற்றுகள்லாம் மேலே வருது. மேலே இருந்து தான் அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய காற்று, அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய காற்று, நம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய காற்று எல்லாமே வருது. இந்த ரெண்டுமே ஒன்று சேரும்பொழுது அந்த உடலுக்குள் எரிய வேண்டிய நெருப்பு அளவாக எரியும். ஒரு அகல் விளக்கை பற்ற வச்சோமா, அதனால் கிடைக்கக்கூடிய சக்தி நம் உடம்புக்கு தேவையான பிராண சக்தி. ஒரு பெரிய விரல்களை போட்டு எரிச்சோமா, அதனால் ரெண்டுமே நெருப்பு தான். அதனால் நம் உடம்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் அழிக்கப்படும். இது மாதிரி நம் செயல்பாடுகள் எல்லாம் அழிந்து கொண்டே இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்களால். இன்னைக்கு எல்லாத்த விடுமே அந்த நீரோட்டம் இல்லாத தரைகள், வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்டு, இப்படி எல்லாமே பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை மேலே கொண்டு வராது. மேலே இருந்து அதில் படக்கூடிய சக்தியை கீழே எடுத்து செல்லாது. அப்போது அது ஒரு உடம்புக்கு எதுக்குமே ஆகாத ஒரு சக்தியாக இருக்குது. அழகுக்காக அத்தனை பேர் நம்ம அடிமையாகிட்டோம். அப்போ இந்த உள்ளங்காலிலே இருக்கக்கூடிய உயிர் சக்தி சரியாக மேலே சென்றால் தலைவலி வராது. உள்ளங்காலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்தி சரியாக மேலே சென்றால் தலைவலி வராது. அந்த உயிர் சக்தி இல்லாத இடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் தலைவலி வரும். அந்த உணவு முறைகளே தவறாக செய்கின்றவர்களுக்கும், பிராணனை அழிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உட்கொள்கின்றவர்களுக்கும் இது போன்ற தலைவலி வரும். இதை சீர் செய்ய கற்றுக்கொண்டால் நோய் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. இந்த உள்ளங்காலில் ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அந்த வர்ம புள்ளிக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தில் K1 அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த புள்ளிக்கு மட்டும் உயிரோட்டம் கொடுத்து கொண்டே இருந்தால் தலைவலி வராது. இப்போது உயிர் சக்தி மூளைக்கு செல்லாதன் காரணத்தால் தான் நமக்கு பிட்ஸ் வருது, ஜன்னி. அந்த ஜன்னி இப்படி இழுக்கு, கீழேருந்து மேலே கரெக்டாக போயிடுச்சுன்னா நமக்கு எந்த இழுப்பும் வராது. அது பத்தலிங்கிற போது இப்படி இழுக்குது. இப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல இருதயத்திற்கு தேவையான வர்ம புள்ளிகளும், இந்த இடத்துல சிறுகுடல், பெருங்குடல், இந்த உறுப்புகளுக்கு தேவையான வர்ம புள்ளிகளும் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய புள்ளிகள் வெப்பத்தை வாங்கக்கூடியது, உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் இருதயத்திற்கு தேவையான நெருப்பு மூலக்கூறுகளை வாங்கக்கூடியது. அது தானே அப்படி இழுச்சுன்னா அதுக்கு தேவையான சக்தி வரும் பொழுது அந்த ஜன்னி நின்று போயிடும். இதை இன்னும் வேகமாக நிறுத்துறதுக்கு அந்த காலத்தில் ஏதாவது இரும்பு பொருளை கொடுப்பாங்க. இங்கே இப்படி மடக்கும்போது அது பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி வாங்க, நாம் இருக்கக்கூடிய இடத்தில் பிரபஞ்ச சக்தியே இல்லாமல் இருந்தால், காத்தோட்டமே இல்லாத இடத்துல இருந்தோமா அது கிடைக்காது, அந்த இழுக்கிறது சீக்கிரம் நிற்காது. அப்போது ஒரு இரும்பு கொடுத்தா இரும்புல தான் இரும்பு சத்து. இரும்பு சத்துங்கிறது ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் இந்த உள்ளங்கைக்கு வரும் பொழுது இப்படி வச்சு இறுக்கி பிடிக்கும் பொழுது உடனடியாக இரத்தத்திற்குள் கலந்து அதை சீர் செய்து விடுகிறது. அப்போது இப்படி சீர் செய்யக்கூடிய முறைகளை அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சையில் இது போன்ற வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த வர்ம புள்ளிகளுக்கு சரியான முறையிலே நாம் சிகிச்சைகள் செய்தால் கட்டாயம் நம் உடம்பிலே எந்த கிருமியும் இல்லை, உயிர் சக்தி குறைபாடு தான், அந்த மைக்ரேன் குறைந்துவிடும். இந்த அடிப்படையிலே தான் நான் இந்த 25 ஆண்டுகளாக இந்த சிகிச்சையிலையும் செய்து நாங்கள் வெற்றிகரமாக இந்த மைக்ரேன் நோய்க்கு மிக விரைவில் விடுதலை வாங்கி கொடுத்துருக்குறோம். நம்மள்ட்ட வரவங்க எல்லாமே, இந்த அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு வரவங்க எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நன்றி. ஒரு மிகச்சிறந்த விளக்கமாக இருந்துச்சு ஒற்றை தலைவலிக்கு. அடுத்ததாக நம்ம கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, வயிற்று வலி பொதுவாக எல்லா வயதினருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வியாதினா இந்த வயிற்று வலி.
இது ஏன் ஏற்படுது? இதற்கும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தீர்வு இல்லைன்னு சொல்கிறதே இல்லை. அப்படி தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னோமா, அவங்க உடம்புல அறுவை சிகிச்சை செய்திருப்பார்கள். அறுவை சிகிச்சையை செய்திருக்கும் பொழுது இந்த இடத்துல கத்தியால் அறுத்து விட்டால் இங்கிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய நரம்புகள் இந்த அறுபட்ட இடத்துல முடிச்சு விழுந்துவிடும். மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் முடிச்சாகிவிடும். அப்போது கீழே இருக்கிறது மேலே போகாது, மேலே இருக்கிறது கீழே வராது. அப்போது எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தை பிரசவத்துக்காக வேண்டி சிசேரியன் அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு மேலே ஒரு சிலருக்கு மடிப்பு விழுந்துடும், ஒரு சிலருக்கு சுருக்கா தோல் மாறிடு. அதே தையலுக்கு கீழே தொடை நரம்பு வழியால் அவதிப்படுவார்கள், தானாக வீங்கி. இதுக்கு போய் ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கெல்லாம் ஆங்கில மருத்துவம் மிக அற்புதமான மருத்துவம். எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சி, உங்களுக்கு இந்த இடத்துல கொழுப்பு அதிகமாகிடுச்சு, இந்த கொழுப்பு நம்ம எடுத்துட்டோமா உடனே சரியாயிரு அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கக்கூடிய நம்பகமான மிஷின்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த கொழுப்பு தானாக கரைய வச்சா பரவாயில்ல, அதுக்கு ஒரு மிஷின்களை வச்சு இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக கரைக்கும் பொழுது என்ன ஆகுதுனாங்க, அங்கே இருக்கிற நரம்புகள்லாம் இன்னும் செயலிழந்து பாதிப்பு ஏற்பட்டுருது. அப்போது அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இந்த சமுதாயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்குது. அந்த தையலை சரி செய்வதற்கு, அந்த தையலுக்கு மேலும் கீழும் கொழுப்பு கட்டாமல் இருப்பதற்கு இந்த அக்குபஞ்சர் ஊசி நல்ல துணை செய்யுது. இது நம்ம பல்லாயிரக்கணக்கான பேரை குணப்படுத்தி அந்த மேல் சுருக்கை நிமித்தி இருக்கிறோம், அந்த மடிப்பு விழுகிறதையும் சரி பண்ணிக்கிறோம், இந்த தொடை வீங்கி சிரமப்படுறதையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். அப்போது இரத்தோட்டம் ஒவ்வொரு நகங்களிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனோட உள்ளங்காலிலிருந்தும் மேலே ஏறுகிறது. அந்த இரத்தத்தை உருவாக்குவதற்கான காற்று, பிராணக்காற்று மேலே ஏறுகிறது. மேலே இருந்து அந்த பிராண நெருப்பை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு காற்று கீழ் நோக்கி நீர்ம காற்று. எப்படி பூமியில் மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யுது? ஒவ்வொரு முறையும் புயல் வரும், புயலால் மிக பெரிய அளவுக்கு மழை வரும். அந்த கடலுக்குள்ள ஒரு எரிமலை உருவாகுது. அந்த எரிமலை உருவாவதால் அந்த கடல் நீருக்குள் இருக்கக்கூடிய பிராணனான ஆக்சிஜன் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதனால் அந்த இடத்தில் வெற்றிடம் ஏற்படுகிறது. இதைத்தான் கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்வார்கள். அந்த வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய காற்றுகள் எல்லாம் அங்கே செல்கிறது. அங்கே செல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வேகமாக அசைய துவங்குகிறது. அங்கே அத்தனை நெருப்பு கடலு நீருக்குள்ளே பற்றி எரியுது. அந்த பற்றி எரியறதுனால தான் இத்தனை காற்றும் அங்கே போகுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயுமே ஒரு அல்சர் என்று சொல்லக்கூடிய எரிமலை குழம்பு எந்த உறுப்பில் ஏற்படுதோ அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் அழிக்கப்படுது. அழிக்கப்படும் பொழுது அதுக்கு ஏராளமான காற்று தேவைப்படுகிறது. நம் உடம்பால் அந்த காற்றுகளை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த நெருப்பு சமநிலைக்கு வந்துவிடும். முடியாதவர்களுக்கு பிரச்சனை. அந்த நெருப்பு எரிய எரிய என்ன செய்யுதுன்னா ஆக்சிஜன் எல்லாம் அழிஞ்சிட்டே இருந்து அபான காற்று மேலே கிடைக்கிறது. இந்த அபான காற்று நெருப்பை அணைக்கக்கூடியது, உயிர் சக்தியை அணைக்கக்கூடியது, கரியமில வாயு. இந்த வாயு நம் வயிற்றுக்குள் தங்கும் பொழுதுதான் வலி, தாங்க முடியாத வலி.
உயிரே போகும் அளவிற்கு துடிக்கக்கூடிய வலி, இதெல்லாம் வந்து ஏற்படுது. அப்போது இந்த நிலையை சரி செய்ய வேண்டுமென்றால் பிரபஞ்சத்திலே புயல் ஏற்படுவது போல் நம் பிரபஞ்சத்திற்கு சமமான நம் உடம்புக்குள்ளும் ஒரு புயல் ஏற்படுகிறது. அந்த புயலால் எப்படி மரங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறதோ அதே போல நம் மரத்தின் சக்தியான கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, நிலத்தின் சக்தியான மண்ணீரல் பாதிக்கப்படுகிறது, நீரின் சக்தியான சிறுநீரகம் பாதிக்கப்படுது, நெருப்பின் சக்தியான இருதயம் பாதிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்படும் பொழுதுதான் நமக்கு வலி என்ற உணர்வே வருகிறது. அப்போ அந்த வலிக்கு காரணம் என்ன என்பதை நாம் எந்த கருவி மூலமும் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துல இங்கே வலிக்குது அப்படின்னு கேட்டோமா அவங்க இங்கே அடியை தொட்டு காட்டுவாங்க. இன்னொருத்தர் எனக்கு வலது பக்கமாக அந்த வயிறு வலிக்குதும்பாங்க, இன்னொருத்தர் இடது பக்கமாக வலிக்குதும்பாங்க, இன்னொருத்தர் தொப்புளுக்கு மேலே வலிக்குதும்பாங்க. இவ்வளோதானுங்க. அடி வயிற்றில் வலிச்சதுன்னா சிறுகுடல்லையோ அல்லது சிறுநீரக பையிலையோ நமக்கு நெருப்பு பற்றிருச்சு. இந்த வலது பக்கமாக பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒட்டுக்குடல் என்று சொல்லக்கூடிய அந்த குடல் வாலில் ஒரு நெருப்பு பற்றிருச்சு. இந்த இடது பக்கம் சொன்னால் இறங்கு குடல், அதாவது மலத்தையெல்லாம் கீழே வெளியேற்றக்கூடிய அந்த பெருங்குடல், அந்த பெருங்குடலில் ஒரு நெருப்பு பற்றிருச்சு. மேலே தொப்புளுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் காலன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலில் கிடைமட்ட பகுதி, காலன் என்று சொல்லக்கூடிய கிடைமட்ட பகுதியில் சக்தி குறைஞ்சி வச்சு. அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா இரைப்பை மண்ணீரல், அதில் நெருப்பு பற்றிருச்சு. வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை, இதில் ஒரு வகையான நெருப்பு பற்றிருச்சு. இந்த நெருப்பு பற்றும்போது அது இருக்கக்கூடிய பிராணனை எல்லாம் அழிக்குது, அதனால் வலி வருது. ஆரம்ப காலத்தில் வலி, அந்த நெருப்பின் ஆதிக்கம் அதிகமாக அதுதான் புற்று. அப்போ எது வந்தாலும் இந்த இடத்திலே தான் இருக்கிறது என்று சொன்னால், தெரிந்து கொண்டால் அந்த உறுப்பிற்கு தேவையான உயிர் சக்தியை இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலமும் சரியான உணவுகளின் மூலமாகவும் சரி செய்ய முடியும். நன்றி. அதாவது வயிற்று வலிக்கான தீர்வு கேட்க போய் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வியான, அதாவது அக்குபஞ்சர் மருத்துவம் பார்க்கும்போது நரம்புகள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கும் சேர்ந்தே பதிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நரம்புகள் பாதுகாக்கப்படும், செயலிழந்த நரம்புகளும் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல் கிடைச்சிது. மேலும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் நம்மளால குணம் பெற முடியும், என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் குணம் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றின விஷயம் சொன்னால் நல்லா இருக்கும். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் குணமாகாத வியாதிகளே இல்லை. இருந்தாலும் 100% என்பது எதிலும் இல்லை. யார் யாருக்கெல்லாம் குணமாகாது என்றால், எல்லையை மீறி நோயை வாங்கியவர்களுக்கு எதிலும் குணம் செய்ய முடியாது. இந்த அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குணம் செய்ய முடிவதில்லை. ஒரு தலையில் வலி வருது, அந்த வலிக்கு பல மருத்துவர்களை நாடுகிறார்கள், பல மருந்துகளை சாப்பிடுகிறார்கள். முடியாத காலம் வருகிறது. இந்த முடியாத காலத்தில் உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் அடைச்சிருச்சு, இதனால தான் தலைவலி வருது. இதைய தலை ஆப்ரேஷன் மூலமாக தலை மண்டையோட்டையோ திறந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அடைப்பை எடுத்து மீண்டும் மூடி சிகிச்சை செய்யும் பொழுது குணமாக்கலாம் ஒரு சமயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த குணமாக்கி இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான நமக்கு இது இல்லை. எந்த ஒரு மருத்துவமே அவங்கவுங்க இடத்துல இருந்து போக சரி. பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த நண்பர், அவர் குடும்பமே எங்கிட்ட தான் சிகிச்சைக்கு வராங்க.
இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அந்த குடும்பத் தலைவரும் எங்கிட்ட சிகிச்சைக்கு வராரு, நல்லா இருந்தார். ஒரு கால சூழ்நிலையில் அவருக்கு ஒரே மகன், அந்த ஒரே மகனுக்கு தலைவலி, தலை சுற்றல். இந்த தலை சுற்றல் காரணமாக அவங்க பெரிய வசதியானவர்கள், ஒரு மருத்துவமனை அணுகுகிறார்கள். நிறைய சோதனை எல்லாம் இங்கே பிளட்டு டெஸ்ட்டுக்கு வாங்கி சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பி அங்கிருந்து திரும்ப அதற்கான மருந்துகளையும் வாங்கி சிகிச்சை செய்யும் அளவிற்கு பெரிய சிகிச்சை. எத்தனையோ முயற்சி பண்ணாங்க, கிட்டத்தட்ட 1 வருடங்களாக முயற்சி பண்ணி சாதாரண ஒரு மயக்கம். இப்போ அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அதை சாதாரணமாக சரி பண்ணக்கூடியது. ஆனால் அந்த பையனுக்கு கடைசி வரையில் ஒன்றுமே முடியல. சிகிச்சை கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த தோள்பட்டை வலி தாங்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் தான் வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் வலி நிற்கலை. மூளையில் தான் ஆப்ரேஷன் பண்ணி செஞ்சாங்க. அதற்கும் முடிவு கிடைக்கல. அந்த குழந்தை, அதாவது கல்லூரி படிப்பையெல்லாம் முடித்துவிட்டு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாணவன் எதற்கும் முடியாமல் மரணத்தை அடைந்தார். அந்த மாணவனை, அந்த சிறு குழந்தையை, அவரும் நம்மளை பற்றி தெரிஞ்சவர், அவங்க அண்ணன் ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். பல முறை சொல்லி பார்த்துருக்கிறாரு, எதுக்கும் கேட்கல. காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த மருத்துவத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை. ஏன்னா பல பேர்த்த குணப்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்லீரலையே எடுத்து வச்சு வேறவங்களோட கல்லீரலை வச்சு குணப்படுத்தி உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. அதே கல்லீரலை எந்த மருந்துமே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் பெற்றிருக்குது. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அதுவா இதுவா அப்படிங்கிற போது நமக்கு கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நவீன மருத்துவத்தின் மேலே தான் மக்களுக்கு இருக்குது. அது முடியலைங்கிற போது நம்மள்ட்ட அழுகுவாங்க. டாக்டர், நான் உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் அப்படி போயிட்டேன், இன்றைக்கி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் வாழ்க்கையே போயிடுச்சு, ஏதாச்சும் முடியுமா அப்படின்ட்டு வருவாங்க. அந்த சூழ்நிலையில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியறது இல்லைங்க. முடியாதுன்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்படி ஒரு நவீனத்தின்பால் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் வேண்டாம் என்றே சொல்லவில்லை. ஆனால் நம் உடலில் கத்தி வைக்க வேண்டாங்க. எந்த இடத்துல அறுத்தாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நரம்புகள் செயலிழக்கிறது. இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்போ தலைக்குள்ள ஒரு நரம்பில் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நவீன கருவிகள் மூலமாக கண்டுபிடிச்சிட்டிங்க, சந்தோஷம். அந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்பை எடுக்கிறதுக்கு மண்டையோட்டையே உடைக்கிறீங்க. அந்த மண்டையோட்டை உடைச்சும் பிற்பாடு அதற்குள் எத்தனை நாடி நரம்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? இல்லை. இப்படி தான் இந்த உலகம் போயிட்டே இருக்குது. இந்த உலகம் மாறி இதற்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது. சார், உங்கள் அக்குபஞ்சருக்கு தான் நான் வந்தேன், எனக்கு அந்த பிரச்சனை தீரலை, காரணம் என்ன அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த அக்குபஞ்சர் என்பது ஒரு மெக்கானிக் ஒர்க். நம் உடலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒரு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? மெக்கானிக்கு கொண்டு போடுவோம். அவர் அருமையாக பழுது நீக்கி கொடுப்பாரு. இங்கே வந்த பிற்பாடு நம்ம பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் தான் ஊற்றணும், பெட்ரோல் வண்டிக்கு டீசல் ஊற்றக்கூடாது, டீசல் வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றக்கூடாது. இப்படி மாற்றி ஊற்றினா அந்த வண்டி இயங்காது. அப்போது இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை
செய்கின்றவர்கள் என்ன செய்யணும்னா உணவில் பக்குவமாக இருக்கணும். அந்த உணவில் பக்குவமாக இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் 100%. இங்கே நாம் சிகிச்சை செஞ்சுட்டு நான் எதை வேணாலும் சாப்பிடுங்க, எங்கே வேணாலும் இருப்புங்க, எப்படி வேணாலும் தெரியுங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்காது. அப்போது இப்படி நம்மை நாம் காத்துக்கொள்ள நம் முயற்சியும் 90% வேண்டும். 10% தான் மருத்துவத்தோட முயற்சி. எதுலேயுமே 100% மருத்துவம் இல்லை, 10% தான். அந்த வகையில் உங்களோட உறுப்புகளை அக்குப்பஞ்சர் மருத்துவத்தால் சரி செய்ய முடியும். அந்த உறுப்புகளுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அந்த உணவுகள் என்னென்ன, எப்படி என்பதை பற்றியும் நாங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த காலத்திலே படித்தவர்கள் குறைவு, மருத்துவமனைகள் குறைவு, ஆனால் நோயாளிகள் அதைவிட குறைவு. ஒரு ஊரில் ஒரு டாக்டர் பார்க்குறதுனா ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆரோக்கியமாக தானே வாழ்ந்தாங்க. அப்போ அந்த ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா எனக்கு தலைவலி தாங்க முடியல அப்படின்னு குழந்தை அழுதுச்சுன்னா உடனடியாக அது அம்மாவை என்ன செய்ய, ஒரு இஞ்சியை தட்டி கொஞ்சம் சாறு விழிஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழத்தை தட்டி சாறு விழிஞ்சி, கொஞ்சம் தேனை, இந்த 3ஐயும் கலந்து, எலுமிச்சம்பழம் ஒரு பங்கு, இஞ்சி சாறு ஒரு பங்கு, தேன் 2 பங்கு அப்படிங்கிற ஒரு விகிதாச்சாரத்தில் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கு. அந்த குழந்தைய உடம்புல இருக்கிற தலைவலி குறையே, அந்த குழந்தையின் நெஞ்சுக்குழியில் ஏற்பட்டிருந்த வலி குறையே, அந்த குழந்தைக்கு உடனடியாக ஒரு சக்தி வரும். ஒரு இருமல் வந்துருச்சுன்னா ஒரு மிளகை, ஒரு 20 மிளகை எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு அதை நல்லா சுண்டை காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரை கலந்து கொடுக்கு. அதை குடித்த உடனே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய இருமல் குறைஞ்சிடும். இப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு எதை எடுத்தாலும் மருந்து மாத்திரை என்ற இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதனால்தான் நோயாளிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள், மருத்துவமனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. நம்ம இதை தடுக்க தனி மனிதனால் மட்டும்தான் முடியும். நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம உடம்பு கேட்கு. அதாவது தண்ணி பத்தலினா, தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி கேட்குது. நம்ம பசி ஏற்பட்டுச்சுன்னா உணவு கேட்குது. இது நம்ம உடம்பே கேட்கு. அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சு வாழ்க்கை ஓட்டினீங்கன்னா கட்டாயம் 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம், நோயின்றி வாழலாம். இந்த திருநாள் மிகவும் அற்புதமான திருநாளாக இருக்கும். நன்றி, மிகவும் அருமையான விளக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் 77வது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். 26வது குடியரசு தின விழாவில் அடியெடுத்து வைக்கும் அட்டாமாவிற்கும் எங்களது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.